பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு தூரமாக இருக்கிற 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார், அந்த மரித்து போகிறார் என்று அறிந்திருந்தார்கள். இயேசு உயிர் தரப் போகிறார் என்றும் அறிந்திருந்தார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த காட்சி பார்த்து மரணத்தை பார்த்த பிறகு 3 நாட்கள் அங்கே தான் இருக்கிறாங்க, எருசலேமில் இருக்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு 3 நாளைக்கு பிறகு எதிர்பார்த்தபடி இயேசு உயிர் தெழவில்லை என்று கேள்விப்பட்ட உடனே அவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு கிளம்பி போகிறதை பார்க்கிறோம். 3ஆவது நாள் அவங்க கிளம்பி போகிறாங்க. போகிற பொழுது துக்கத்தோடு போகிறார்கள். துக்கத்தோடு இயேசு மரித்தவர் எழுவார் என்று சொல்லி கேள்விப்பட்டோமே என்று சொல்லி, ஆனால் இங்கே நடக்கலையே என்று சொல்லி 2 பேரும் துக்க நிகழ்ச்சி குறித்து பேசிக்கொண்டே போகிறார்கள். போகிற பொழுது அங்கே கிளையப்பா என்கிற சீசனும் இன்னொரு சீசன் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அதோடு கூட இணைந்து இயேசுவும் இணைந்து கொள்கிறார். இயேசுவும் அந்த 2 பேரில் இணைஞ்சி போயிட்டுருக்காங்க. ஏன் நீங்கள் ஒரு துக்கமாக போகிறீங்க, நீ என்ன பேசிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ எருசலேமில் ஒருவர் இறந்து போயிட்டார், அவர் உனக்கு தெரியாதா, அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், அவர் மரணமடைந்து விட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுவார்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் இப்போ எழவில்லை, ஆக நாங்கள் ஏமாந்து போயிட்டோம் என்று சொல்லி சொல்கிறது போல் அவங்க சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், தீர்க்கதரிசிகளில் சொன்னதை அவர்கள் சொன்னதை நீங்கள் முடியாத அளவுக்கு விசுவாசிக்க முடியாத அளவுக்கு புத்தி இல்லாத இருதயமுடையவர்களே என்று சொல்லி அவர் கடிந்து கொண்டார். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தீர்க்கதரிசி சொல்லவில்லையா, நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் ஏன் மறந்து போனீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவர்களை கடிந்து கொள்கிறார். உங்கள் இருதயம் ஏன் விசுவாசியாமல் போய்விட்டது, உங்கள் எண்ணங்கள் ஏன் மாறிவிட்டது, புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறீர்களே, தீர்க்கதரிசிகள் சொன்னதை ஏன் நீங்கள் மறந்து போனீர்கள் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொண்டு பேசிக்கொண்டே போய்கிட்டே இருக்கிறார். அப்படி போய்கிட்டே இருக்கிற பொழுது அவருடைய ஊர் வந்து விடுகிறது. அந்த ஊர் வந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டீங்க, எங்கள் ஊரில் இன்றைக்கி இரவு நீங்கள் தங்கிட்டு போயிருங்க என்று சொல்லி சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 8 மைல் தூரம் நடந்தே போயிருக்கிறார். ஆகவே அங்கே போன உடனே அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிற பொழுது அப்பமும் ரசம் அங்கே இருக்கிறது, அதை கொடுக்க அவர்கள் விரும்புகிறார்கள். அந்த நாட்களில் இருந்த யூதர்கள் இரவு உணவு அவர்களுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்கப்படும், அதுதான் அவர்கள் சாப்பிடுவார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சீஷர்களோடு கூட இருந்து கடைசியாக சாப்பிட்ட உணவு என்னவென்று சொன்னால் அப்பமும் திராட்சை ரசம் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் கூட இவர்களோடு கூட இருந்த அந்த இடத்துல அந்த எம்மாவுங்கிற ஊரில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அந்த உணவை கொடுத்தாங்க. அந்த உணவை வாங்கி எல்லோரும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிற பொழுது இயேசு தனக்கு கொடுத்த அந்த அப்பத்தை அந்த சீஷர்களுக்கு கொடுத்தார். அந்த எம்மாவிலேருந்து வந்த 2 பேருக்கும் அவங்க சீஷர்களுக்கு கொடுக்குறார். அவங்க அப்பத்தை அவங்க சாப்பிட்ற வரைக்கும் பிரச்சனை ஒன்றும் தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை கொடுத்த பொழுது அந்த அப்பத்தை சாப்பிட்டார்கள். ஒரு வித்தியாசம் உண்டானது, ஒரு மாற்றம் உண்டானது. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவருடைய இருதய கண்கள் திறக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவருடைய அப்பத்தை அவங்க சாப்பிடும்போது பிரச்சனை வரல, எந்த ஒரு மாற்றம் வரலை. இயேசு கொடுத்த பொழுது என்ன ஆனது என்று சொன்னால், இயேசு கொடுத்த அப்பம் எப்படிப்பட்ட அப்பம், தன் சரீரத்துக்கு இணையாக இருக்கிற நினைவு கூடுதலாக கொடுக்கப்பட்ட அப்பமாக இருந்தது. ஆண்டவராக இயேசு சீஷரை பார்த்து சொன்னார், இந்த ராபோஜன சொன்னார், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார், என்னுடைய ரத்தமாக இருக்குது என்று சொல்லி திராட்சை ரசத்தை கொடுத்தார். இந்த இந்த ஊரில் சீஷர்களுக்கு கொடுக்குற பொழுது அந்த அப்பத்தை தன் சரீரத்தின் நினைவாக கொடுக்கிறார். அதை வாங்கி சாப்பிட்ட உடனே கண்கள் திறக்கப்பட்டது. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட உடனே இயேசுதான் என் கூட வந்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த அடுத்த நொடியே இயேசு அங்கிருந்து மறைந்து போய்விட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு மறைந்து போய்விட்டார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர்கள் ஆண்டவர் இயேசு மறைந்து போய்விட்டார். அப்போ தான் இந்த 2 சீஷர்கள் யோசிக்கிறாங்க, நம்மோடு இந்த 8 மைல் தூரம் நடந்து வந்தது இயேசுதான் என்று அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு அநேகர் வேதத்தை வாசிக்கிற பொழுது ஒரு சரித்திர புஸ்தமாக வாசிப்பாங்க. அப்படி வாசிப்பதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. அதை நம்பி விசுவாசித்து வாசிக்கிற பொழுது தான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இன்றைக்கு அநேக இந்த பூமியில் வாழ்கிற மக்களுடைய சரீர கண் திறந்திருக்கும், ஆனால் உள்ளான ஆவியின் கண்கள் குருடாக இருக்கும். ஆகவே தான் இயேசுவை பற்றி அறியாமல் இருப்பாங்க. இன்றைக்கி பைபிள் நிறைய பேர் வாசிப்பாங்க, நிறைய அரசியல் தலைவரெலாம் வாசிக்கிறாங்க, நல்லது. ஆனால் அவர்கள் தங்களுடைய நாலேஜுக்காக வாசிப்பாங்க.
அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இதை விசுவாசித்து வாசிக்கிற பொழுது தான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதாக இருக்கிறது. இந்த எம்மாவூர் சீஷருடைய கண்கள் அதுவரைக்கும் மூடப்பட்டிருந்தது, இருளாக இருந்தது. அந்த அப்பம் என்கிற அந்த வார்த்தையை கொடுத்த உடனே, அப்பம் என்கிற சரீரத்தை கொடுத்த உடனே அவருடைய இருதயம் திறக்கப்பட்டது, கண்கள் திறக்கப்பட்டது. இதுவரைக்கும் பேசிக்கொண்டு வந்தவர் இயேசு என்று அப்பொழுதுதான் அறிந்து கொண்டார்கள். ஆகவே இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்தின் கண்கள் திறந்திருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்படுவதை விட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதிகமாக சந்தோஷப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண் நமக்கு திறந்திருக்கிறதுனால தான் இயேசுவை அறிந்து கொண்டோம். சீஷர்களாக இருந்த அவர்களுக்கே ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருந்தது. அவருடைய கண்களை திறப்பதற்கு இயேசு வர வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கி நாம் கிறிஸ்தவர்களாக ஊழியக்காரர்களாக இருந்தும்